ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. நான் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இந்த கோதுமை ரவை. அப்புறம் கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் போட்டு தான் தாளிச்சிருக்கேன். நல்லா தாளிச்சிட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணி வந்து அந்த எந்த டம்ளரில் நீங்கள் ரவை எடுத்துருக்கீங்களோ அதே டம்ளரில் 2 மடங்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 3க்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா இப்போ கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரவையை போட்டு கிளறினீங்கன்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் உப்புமா. நீங்கள் ஹெல்த்தியும் கூட. உப்பு நான் காட்டின அளவு 1.5 ஸ்பூன் அளவு. நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் ரவையை போட்டு நல்லா கிளறிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துச்சு. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு திறந்தீங்கன்னா நல்லா இதாகிடும், உதிரி உதிரியாக வந்துடும். ஹெல்த்தியும் கூட. பசங்களும் விரும்பி, சின்ன பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா ஒட்டாமல் இதாக வந்திருக்கு. கீ வேணும்னா கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. தேங்க்ஸ்.